காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய தலைப்பு, நம்முடைய நினைவுகளில் ஒழுங்கு வேண்டும். பரிசுத்த திருமறையின் ஆதார வார்த்தையாக பிலிப்பியர் 4:8 சொல்லுகிறது, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Philippians chapter 4 verse 8, meditate on these things. படிக்க கேட்போம் பிலிப்பியர் 4:9 வசனங்களையும். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்கிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நம்முடைய இதய நிலைமையை குறித்து இன்று சற்று தியானிப்போம். நம்முடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே நம்முடைய இருதயத்தில் அமைதியின் நிலைமையும் இருக்கும். நினைவுகள் ஒழுங்குபடுத்தப்படுவதன் விளைவாகவே அமைதி தக்க வைக்கப்படுகின்றது. வெறுப்பான நினைவுகள், கசப்பான நினைவுகள், கோபமான நினைவுகள், வைராக்கியமான நினைவுகள், பொறாமையான நினைவுகள், துக்கமான நினைவுகள் ஆகியவைகள் நமக்குள் அமைதி தங்குவதற்கான வாய்ப்பை அளிப்பவைகள். அருமையானவர்களே, இது போன்ற நினைவுகள் கட்டுப்படுத்தாத நிலையில் எத்தனைதான் ஜபங்கள் செய்தாலும், எத்தனைதான் அமைதி தேடல்களில் ஈடுபட்டாலும் அதிலே ஒரு பயனும் ஏற்படாது. வெறுப்பு, கசப்பு, கோபம், வைராக்கியம், சோகம் ஆகியவை நமக்குள் நினைவலைகளாக பரவி கொண்டிருக்கும் போது அமைதியின் காற்று அங்கே நிச்சயமாகவே வீச முடியாது.
இது போன்ற நினைவுகள் தோன்றுவதற்கு பல சரியான காரணங்கள் இருக்கலாம். நமக்குள் வெறுப்பு, கசப்பு, கோபம் தோன்றும் விதமாக பிறர் நிச்சயமாகவே உங்களுக்கு எதிராக விரோதமாக செயல்பட்டு இருக்கலாம். ஆனாலும் காரணங்கள் இருப்பதால் அமைதிக்கு தடை ஏற்படுத்தும் நினைவுகளை தங்க விடுவது நமக்கு அது நல்லதல்ல. தேவன் நமக்கு அமைதியை அல்லது மன சமாதானத்தை தர விரும்புகின்றார். ஆயினும் இது போன்ற வெறுப்பு நினைவுகளை மேற்கொள்ளும் ஆற்றலை நமக்கு அளித்து அதன் நினைவாகவே அமைதியை செயல்படுத்துவார் என்று நினைக்கிறீர்களா? அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளும் தேவனுடைய பிரசன்னமும் மன அமைதியை தந்தாலும் நம்முடைய இருதயத்தில் தவறான நினைவுகள் தொடர்ந்தால் மன சமாதானம் தொடர இயலாது. அதனால்தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். மெடிடேட் ஆன் தீஸ் திங்ஸ் என்று சொல்லி கடைசியாக ஒரு ஆலோசனையை அவர்களுக்கு கூறுகிறார். தேவ உறவு நமக்குள் தேவ ஆவியின் செயல்பாடுகளை கொண்டு வருகின்றது. தேவ ஆவியினால் நாம் அன்பின் நினைவுகளையும், சாந்தத்தின் நினைவுகளையும், தாழ்மை நினைவுகளையும், மன்னிப்பின் நினைவுகளையும், சத்திய நினைவுகளையும் பெற முடியும். இது போன்ற உயர்ந்த நினைவுகளுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் தருகின்ற போது அமைதிக்கு எதிரான கோப உணர்வுகளும், வெறுப்பு உணர்வுகளும், வைராக்கிய உணர்வுகளும் பலம் இழக்க ஆரம்பிக்கின்றன. அதனுடைய விளைவாக இறை அமைதி இருதயத்தை ஆக்கிரமிக்கும் நிலை ஏற்படுகிறது. அதனால் நாம் தேவனை நினைக்க வேண்டும், தேவனுடைய வழிகளை நினைக்க வேண்டும், அவர் நம்மை நடத்தி வந்த பாதைக்கு நன்றி சொல்ல வேண்டும். எப்படி உங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்திருக்கா என்கிறதை நீங்கள் நினைத்து பிறருக்கு சொல்ல வேண்டும். சாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நினைக்க வேண்டும். அவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நினைக்க வேண்டும். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள எழுதப்பட்டிருக்கிறதை அதை நினைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய நியாயங்களை நினைக்க வேண்டும். நம்முடைய நினைவுகளில் அன்பானவர்களே, தாழ்மை, உண்மை, பொறுமை, அன்பு ஆகிய இந்த உயர்ந்த தன்மைகள், ஹை குவாலிட்டி கேரக்டர்ஸ் உங்களிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் எண்ணும் போது எதிர்மறையான நினைவுகளின் வேகம் குறையும். தேவன் பிரியப்படும் விதமான நினைவுகளுக்கு முக்கியத்துவம் தருகின்ற போது தேவ அமைதி நிச்சயமாகவே நமக்குள் நிலைத்திருக்கும். நம்முடைய நினைவுகளில் ஒழுங்கு வேண்டும். நம்முடைய இதயத்தை சீர்படுத்தக்கூடிய பொறுப்பு நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. மிகவும் அருமையானவர்களே, அவைகளையே சிந்தித்துக் இருங்கள் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு சில காரியங்களை யோவான் 6வது அதிகாரம் கடைசி வசனங்களிலே சில உரையாடல்களை அங்கே நாம் படிக்க முடிகிறது. யோவான் 6:70 சொல்லுகிறது, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார் இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, படிப்போமா? யோவான் 6வது அதிகாரம் வசனங்கள் 62 முதல் 71 வரையிலும். மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாயிருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள். சிந்தையில் மாறாமல் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒருவரோடு நமக்கு ஏற்படும் உறவும் நெருங்கிய ஐக்கியமும்
நம்மிடம் பலவித மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது பொதுவான உண்மை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவ ஐக்கியமும் நெருக்கமும் தான் நம்மை மாற்றியமைக்கும் என்பது பொதுவான உண்மையாக இருந்தாலும் சிலருடைய வாழ்க்கையில் அது விதிவிலக்காகவே உள்ளது. பைபிளிலே ஆபிரகாமோடு லோத்து நெருங்கிய உறவும் ஐக்கியமும் வைத்திருந்தான். ஆனாலும் ஆபிரகாமின் தேவ உறவு சார்ந்த சிந்தைக்கேற்ற பாதையில் லோத்துவால் உடன்பட்டு போக முடியவில்லை. ஆபிரகாமின் சிந்தை லோத்துவின் சிந்தையை மாற்றவில்லை. அதே போல எலிசாவோடு தங்கியிருந்து எலிசாவின் சிந்தை, நோக்கம், மனநிலை யாவற்றையும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருந்தவன் தான் கேயாசி என்பவன். ஆனாலும் எலிசாவின் சிந்தைக்கேற்ற செயல்பாடு கேயாசியிடம் இருக்கவில்லை. பணத்தையும் பொருளையும் அற்பமாக எண்ணினான் எலிசா. கேயாசியோ பணத்தின் மேல், பொருட்களின் மேல் அப்படி நாட்டம் உடையவனாய் இருந்தான் கேயாசி. தேவகுமாரனாகிய இயேசுவோடு உலாவிய யூதாசோ பிசாசாக இருந்தான் என்று ஆண்டவராகிய இயேசு யோவான் 6:70 தெளிவாக சொல்கிறார். உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறார் என்று. அவரோடு தான் இருந்தான், அவரோடு ஊழியம் செய்தான். ஆனால் அவருடைய சிந்தை எல்லாம் எப்படியாவது கொஞ்சம் பணத்தை வாங்கி கொண்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வேண்டும் என்று அவருடைய சிந்தை எல்லாம் அப்படி ஒரு சிந்தையாக இருந்தது என்று சொல்லி படிக்கிறோம். கானகத்தில் பயணம் செய்த இஸ்ரவேல் மக்களோடு தேவன் இருந்தார். ஆயினும் அவர்களை கானானை நோக்கி நடத்திய போது அவர்களுடைய இருதயமோ எகிப்தை நோக்கி போக ஆசையா இருந்தது. இங்கே உறவுகளும் ஐக்கியங்களும் சிந்தைகளிலும் நிலைகளிலும் பாதிப்பு ஏற்படுத்தாததை காண்கின்றோம். தண்ணீரில் அரிசியோ வேறு ஏதாவது பருப்பு வகைகளோ ஊற வைக்கப்பட்டால் அவைகள் அந்த தண்ணீரை தங்களுக்குள் இழுத்து கொண்டு விடும். ஆனால் கற்களை தண்ணீரில் எவ்வளவுதான் ஊற வைத்தாலும் மேற்பரப்பில் சற்று நீர்த்தன்மை உடையதா இருக்குமே அன்றி உள்ளே எந்த மாற்றமும் இருக்காது. அன்பானவர்களே, நாம் எங்கே அதிகமாக இணைந்து இருப்பதாக நினைக்கின்றோமோ அங்கே நம்முடைய மனம் அந்த அளவிற்கு ஈடுபாடு உடையதா இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் நல்ல ஆவிக்குரியவர்கள்தான், மிகுந்த ஆவிக்குரிய ஈடுபாடு உடையவர்கள்தான். ஆயினும் அவர்களின் சிந்தையும் நோக்கமும் குறிக்கோளும் ஆவிக்கேற்றபடி இராமல் பல விதங்களில் பூமிக்கேற்றதா இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இன்னும் சிந்தை தேவ சிந்தைக்கேற்றபடியாக மாறுவதை குறித்து கரிசனையா இருக்கவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது? உன்னுடைய இதய நிலைமை எப்படி இருக்கிறது? நீ கிறிஸ்துவையும் அவர் சொன்ன வசனங்களையும் வார்த்தைகளையும் சிந்திக்கிறவர்களாய் இருக்கிறாயா? உன்னுடைய நினைவுகளில் ஒழுங்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் விரும்புகின்ற, நாம் படிக்க முடிகின்ற மொழிகளிலேயே மொழிபெயர்ப்பு தந்து உடைய கரங்களிலே தந்திருக்கிறார்கள் அல்லவா? எத்தனை பேர் தினந்தோறும் அதை எடுத்து வாசிக்கிறோம், அதிலே உட்கார்ந்து தியானிக்கிறோம். அதோடு நிறுத்திவிடாமல் நாம் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? உடைய சிந்தையிலே மாற்றம் வேண்டும். ஒருவேளை நம்முடைய செயல்கள் பல பரிசுத்தமான ஆவிக்குரிய தன்மை உடையவைகளாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய சிந்தை ஆவிக்கேற்றதாக மாறியுள்ளதா என்பதே முக்கியம். செயல்கள், பல்வேறு ஜனங்களுடைய செயல்கள் உங்களையும் என்னையும் ஒருவேளை திருப்திப்படுத்துவதாக இருக்கலாம். சிந்தை எப்படி இருக்கிறது என்பது அவர்களுக்கு தான் தெரியும். யூதாசை போன்ற ஒரு சிந்தை இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து சீஷர்களில் 12 சீஷர் என்று சொல்லும் போது யூதாசனுடைய பெயரும் அதிலே வருகிறது. ஆனால் யூதாசனுடைய சிந்தையை பார்த்து கடைசியாக இயேசு சொன்ன சாட்சி என்றால், உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்று. அன்பானவர்களே, கிறிஸ்தவர்கள் என்று பட்டம் வைத்திருக்கிறோம், சபைகளிலே மூப்பர்கள் என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறோம், விசுவாசிகள் அல்லது பரிசுத்தவான்கள் என்று பெயர் வைத்திருக்கிறோம். உங்களை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? என்னை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? யூதாசை போன்று பிசாசா இருக்கிறாய் என்று சொல்லுவாரா? அல்லது சீமோன் பேதுரு சொன்னது போல எனக்கு மிகவும் பிரியமான ஒரு சீஷன் என்று சொல்லுவாரா? சிந்தித்து பார்ப்போமா? ஒருவேளை நம்முடைய செயல்கள் பல ஆவிக்குரிய தன்மை உள்ளவர்களாக, ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை திருப்திப்படுத்துவர்களாகவே இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சிந்தை
ஆவிக்கேற்றதாக மாறியுள்ளதா என்பதை ஒரு கணம் கூட ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடியே நம்முடைய இறுதியான நோக்கம் இருக்கும். தேவன் விரும்புவதை விரும்பவும் அவர் வெறுப்பதை வெறுக்கவும் தக்க ஒரு சிந்தை பெறுதலே உண்மையான தேவ உறவும் ஐக்கியத்தினுடைய அடையாளம். ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் எவைகளை பற்றி சிந்தித்து வாழ வேண்டும், இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்கு கற்றுத்தந்தது போல, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும்படியாக எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே சதையான இருதயமாக நீர் மாற்றி தந்திருக்கிறீர். கல்லான இருதயம் உள்ள எல்லா இருதயத்தையும் நீர் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஐக்கிய உறவிலே நாங்கள் வளர்களாக எங்களுடைய நினைவுகளிலே ஒழுங்குள்ளவர்களாக வாழ எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். எங்களுடைய இதயத்தினுடைய இயலாமையை உமக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இந்த செயல்பாடுகளில் ஆண்டவரே பிறரை நாங்கள் திருப்திப்படுத்த, உம்மையும் திருப்திப்படுத்த அநேக நேரங்களில் விளைகிறோம். ஆனால் எங்களுடைய சிந்தையிலே மாற்றம் இருக்கிறதா என்று கேட்கும்போது அதை ஆராயப்படக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களை நல்ல பரிசுத்தவான்கள் என்று ஒருவேளை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த சிந்தையிலே இருக்கக்கூடிய மாற்றம் உம்மை நோக்கி இருக்கக்கூடிய சிந்தையாக, உம்மையே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிந்தையாக, உலகத்திலே நாங்கள் வாழும்போது ஐக்கியம் உள்ள சிந்தையாக இருக்கத்தக்கதாக எங்களுடைய மனநிலைகளிலே ஒவ்வொருவரை நீர் புதிதாக்கி தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி நல் ஊழியம் செய்து உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ எங்களை ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் அவர் வரும் நாளிலே என்னை காணமசித்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.